ஹலோ கைஸ், பிளேரேட் லொக்கேட்டர்ஸ்னா என்ன, அதை எப்படி பிக் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். பிளேரேட் லொக்கேட்டர்ஸ்ன்றது பலவிதமா இருக்கு. பட் முதல்ல லொக்கேட்டர்னா என்ன அப்படின்னா, நம்ம அட்ரஸ் எப்படி நம்ம பிக் பண்றதுக்கு லொகேஷன் பின் பாயிண்டா நமக்கு யூஸ் ஆகுதோ, அதே மாதிரி ஒரு வெப்சைட்ல எலமெண்ட்டை கிளிக் பண்றதுக்கு இந்த லொக்கேட்டர்ஸ் ரொம்பவே அவசியங்க. முதல்ல இந்த லொக்கேட்டர்ஸை நம்ம எப்படிலாம் பிக் பண்ணலாம் அப்படின்னா, பிளேரேட்ல மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான லொக்கேட்டர்லாம் ஈஸியாவே பிக் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள், மோஸ்ட் காமனா பிளேரேட்ல யூஸ் பண்ற லொக்கேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க ரைட் பண்ற பாருங்க, await page dot get by role. கரெக்டா இந்த லொக்கேட்டர் வந்து பிளேரேட்ல பெரும்பாலும் ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா இந்த லொக்கேட்டர் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெட்டிங், செக் பாக்ஸ், பட்டன் அப்படின்ற இந்த எல்லா இடத்துலயுமே இந்த லொக்கேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாம் ஸ்ட்ரக்சர்ல ஒரு லேபிள் கீழே டைப் செக் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, இந்த செக் பாக்ஸ் சப்ஸ்கிரைபை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, அவைட் பேஜ் கெட் பை ரோல் செக் பாக்ஸ்ல நேம் சப்ஸ்கிரைப் டாட் செக் அப்படின்னு கொடுத்தாலே போதும், இந்த லொக்கேட்டரை வச்சு ஈஸியா பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கெட் பை ரோலோட வேலை. அடுத்து நம்ம பார்க்க போறது கெட் பை டெக்ஸ்ட். இந்த கெட் பை டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த லொக்கேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, இது எப்படி நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா, சிம்பிளா நான் வந்து பிளேரேட்ல ஹோவர் பண்ணி இங்க காமிக்கிறேன். கெட் பை டெக்ஸ்ட், அதாவது பிளேரேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த முதல்ல வந்து விசிபிள் ஆகுதோ அது நம்மளுக்கு ஷோ ஆகுங்க. அந்தபடி கெட் பை ரோல் அப்படின்னா, இப்ப கெட் பை ரோல்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, கெட் பை டெக்ஸ்ட்ன்றது ஒரு ஃபீல்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் எடுக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபீல்ட்ல வந்து சைன் அப் அப்படின்ற பட்டன் இருக்குன்னா அதை வந்து கெட் பை டெக்ஸ்ட் மூலமா நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் லொக்கேட்டர் அப்படின்னு இருக்கு. இந்த லொக்கேட்டர் இது என்னன்னா, எக்ஸ்பார்ட், சிஎஸ்எஸ் பார்ட் எல்லாத்தையும் இந்த லொக்கேட்டர் மூலமா தான் நம்ம வந்து பிக் பண்ணி எடுப்போம். பெரும்பாலும் சிலோனியம்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பார்ட்டை வந்து ரொம்ப பெரிய மேஜர் ரோல் பண்ணும். எக்ஸ்பார்ட், சிஎஸ்எஸ் பார்ட் அந்த மாதிரி பார்த்தெல்லாம் வந்து இந்த பிளேரேட்ல பொறுத்த வரைக்கும் சிம்பிளா அவைட் பேஜ் டாட் லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேட்டரை அந்த எக்ஸ்பார்ட் மற்றும் சிஎஸ்எஸ் செலக்டரை கொண்டு வந்து இங்க போட வேண்டியதான். அப்புறம் கெட் பை லேபிள் இருக்கு. அங்க பாத்தீங்களா, கெட் பை லேபிள், கெட் பை ரோல், கெட் பை டெக்ஸ்ட் ஐடி, கெட் பை டெக்ஸ்ட், கெட் பை டைட்டில்னு மொத்தம் 7 விதமான லொக்கேட்டர் வந்து பிளேரேட்ல அவைலபிளா இருக்கு. அந்த 7 விதமான லொக்கேட்டர் வச்சு சைன் அப் பேஜ் புதுசா அடுத்த வீடியோல ஃபுல்லா பண்ணி காட்டலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல லொக்கேட்டர்னா எதுக்கு, அதை எப்படிலாம் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மொத்தம் 7 விதமான லொக்கேட்டர் இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி பிளேரேட் கெட் பை ஆட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி வர்றது. ஆல்ட் டெக்ஸ்ட், ஒரு இமேஜ்ல இருக்கிற ஆல்ட் டேக் மட்டும் யூஸ் பண்ணி வர்றது. அதாவது இமேஜுக்கு ஆல்ட் வந்து எது கொடுப்பாங்கன்னா அக்சசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுக்காக கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நம்ம ஆல்ட் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி ஈஸியா பிளேரேட்ல லொக்கேட்டரை பில்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து லேபிள் எதுனா யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல நம்ம வந்து லேபிள், அந்த லேபிளை கொடுத்து யூசர் நேம் கொடுப்போம். ஏரியா லேபிள் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த லேபிளை வச்சு பிக் பண்ணி லொக்கேட்டரை பில்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிளேஸ் ஹோல்டர்னா தெரியும் உங்களுக்கு, அந்த இடத்துல வந்து ஃபீல்டு, இந்த இன்புட் ஃபீல்ட்ல ஷோ ஆகுது, அது மூலமாவும் லொக்கேட்டர் எடுத்துக்கலாம். கெட் பை ரோல் இப்பதான் பார்த்தோம். டெக்ஸ்ட் ஐடி வச்சு எடுத்துக்கலாம், டெக்ஸ்ட் வச்சு எடுத்துக்கலாம், கெட் பை டைட்டில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளவு விதமான ஆப்ஷன்ஸ் பிளேரேட்ல இருக்கிறதுனால தான் ரொம்பவே பாப்புலரான ஒரு டெஸ்டிங் டூலா பிளேரேட் இருக்கு. இத்தனை லொக்கேட்டரை வந்து நீங்க எப்படிலாம் நீங்க போட்டு பார்க்கணும், எப்படிலாம் நீங்க கெட் பண்ணணும் அப்படின்றத சைன் அப் பேஜ்ல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. Thank you. Help others with a smile.